ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். மார்ச் 1ஆம் தேதி புதுச்சேரி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. போக்குவரத்தில் அதிரடி மாற்றம். சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள செவிலியர் பணியிடங்கள் பிப்ரவரி 28ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கு கூடுதல் பொறுப்பு, காவல்துறை தலைமை இயக்குநர் உத்தரவு. வங்கி அதிகாரி போல் பேசி பண மோசடி, சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. பெண்களுக்கான அனைத்து விதமான குர்தாஸ், ஓபன் டாப்ஸ், வெஸ்டர்ன் டைப் டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், நைட் ட்ரெஸ், ஆண்களுக்கான ஃபார்மல் ஷர்ட், கேஷுவல் ஷர்ட், டி ஷர்ட், மென்ஸ் டெனிம், காட்டன் பேண்ட், ஃபுல் சைஸ் டி ஷர்ட், குர்தா செட், ட்ராக் பேண்ட்ஸ், ஷார்ட்ஸ்னு எல்லாமே இருக்கு. அப்புறம் உங்க வீட்டு செல்ல குட்டீஸ்க்கு அழகழகான ஃப்ராக்ஸ், ஷர்ட்ஸ், டி ஷர்ட், ஜீன்ஸ் பேண்ட்னு எல்லாமே எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ். இன்னும் ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷூஸ் கூட இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், தி ஃபேமிலி ஃபேஷன் டெஸ்டினேஷன், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். பிரதமரின் வருகையையொட்டி புதுச்சேரியின் முக்கிய சாலைகளில் மார்ச் 1ஆம் தேதி போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி போக்குவரத்து முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் திவ்யா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பிரதமர் மோடி மார்ச் 1ஆம் தேதி புதுச்சேரி லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் அரசு சார்பில் நடைபெறவுள்ள விழாவில் கலந்து கொள்ள புதுச்சேரிக்கு வரவுள்ளதால் இதனை முன்னிட்டு நகரம் மற்றும் முக்கிய சாலைகளில் வாகன நெரிசல் ஏற்படாமல் தடுக்க போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றும், அதன்படி விழா நடக்கும் லாஸ்பேட்டை பகுதி பாதுகாப்பு காரணங்களுக்காக தேவையற்ற வாகனங்கள் நுழைய தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானம் மற்றும் அருகிலுள்ள சாலைகளில் விழாவில் பங்கேற்க வரும் வாகனங்களை தவிர வேறு எந்த வாகனங்களும் காலை 6 மணி முதல் மதியம் 3 மணி வரை இயக்கவும் நிறுத்தவும் தடை விதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். லாஸ்பேட்டை விமான நிலைய சாலை ECR லதா ஸ்டீல் ஹவுஸ் வரையிலும், சிவாஜி சிலை, ராஜீவ் சதுக்கம் வரையிலும் கனரக, இலகுரக வாகனங்கள் மற்றும் பேருந்துகள் இயக்கவும் நிறுத்தவும் தடை செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். ECR வழியாக புதுச்சேரி வரும் வாகனங்கள் கோட்டக்குப்பம் ரவுண்டனாவில் இருந்து முத்தியால்பேட்டை சென்று அஜந்தா சந்திப்பு, அண்ணா சாலை, 45 அடி சாலை, பாலாஜி திரையரங்கம், நெல்லித்தோப்பு வழியாக புதிய பேருந்து நிலையம் செல்ல வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரியில் இருந்து ECR வழியாக சென்னை நோக்கி செல்லும் வாகனங்கள் இதே சாலையை பயன்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழாவிற்கு முத்தியால்பேட்டை வழியாக வரும் அழைப்பாளர்கள் கிழக்கு கடற்கரை சாலை, மடுவுப்பேட் சந்திப்பு, வலது பக்கம் திரும்பி QR கோட் வசதியை பயன்படுத்தி லாஸ்பேட்டை கல்லூரி சாலை வழியாக தங்களது வாகனங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தில் நிறுத்த வேண்டும் என்றும், ராஜீவ்காந்தி சந்திப்பு வழியாக வரும் அழைப்பாளர்கள் கிழக்கு கடற்கரை சாலை, லதா ஸ்டீல் ஹவுஸ் இடது பக்கம் திரும்பி QR கோட் வசதியை பயன்படுத்தி விமான நிலைய சாலை வழியாக வாகனங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தில் நிறுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பெண்கள் பொறியியல் கல்லூரி மைதானம், காஞ்சிமா முனிவர் கல்லூரி, தாகூர் கலை கல்லூரி மைதானம், பொதுப்பணித்துறை வாகன நிறுத்தும் இடத்தில் இலகுரக மற்றும் இருசக்கர வாகனங்கள், தீயணைப்புத்துறை, சமுதாய கூடம், மோத்திலால் நேரு அரசு பாலிடெக்னிக், வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, தாகூர் கலைக்கல்லூரி, விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி, ECR புதிய பேருந்து நிலைய மைதானங்களில் பேருந்துகள் நிறுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான நிலையம் செல்லும் விமான பயணிகள் விமான நிலைய சாலை வழியாக தாகூர் கலைக்கல்லூரி மைதானம் அடைந்து அரசால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சிறப்பு பேருந்து மூலம் விமான நிலையத்திற்கு செல்ல வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள 36 செவிலியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது.
புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள 36 ANM செவிலியர் பணியிடங்கள் நேரடியாக நியமனம் மூலம் நிரப்பப்பட உள்ளது என்றும், இதற்கு புதுவையை பூர்வீகமாக கொண்டவர்கள் மற்றும் வசிப்பவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். இந்த பணிக்கு கல்வி தகுதியாக 12ஆம் வகுப்பு அல்லது அதற்கு இணையாக தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்றும், அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் டிப்ளமோவில் பல்நோக்கு சுகாதார பணியாளர் அல்லது ANM படித்திருக்க வேண்டும் என்றும், மேலும் இந்தியாவில் உள்ள ஏதேனும் ஒரு மாநில நர்சிங் கவுன்சிலில் பதிவு செய்திருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணிக்கு 18 முதல் 30 வயதுடையவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும், தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் பிப்ரவரி 28ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மார்ச் 8ஆம் தேதி மதியம் 3 மணி வரை recruitment.py.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 4 முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி காவல்துறையில் பணியாற்றி வரும் 4 முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் கலைவாணனுக்கு கடலோர காவல்படை பிரிவு, ரவுடிகள் தடுப்பு படை, போதைப்பொருள் தடுப்பு பிரிவு, புதிய குற்றவியல் சட்டம், மாவட்ட சட்டப்பிரிவு கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது. சைபர் கிரைம் முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் ராகவ் IRBN ஆயுதப்படை, ஊர்காவல் படை, CCTNS, காவல்துறை வெப்சைட் மற்றும் சமூக வலைதளம் ஆகிய பிரிவுகளை கவனிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதுநிலை போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் திவ்யாவிற்கு போலீஸ் ஆஃப் போலீஸ், வன்கொடுமை தடுப்பு பிரிவு, வயர்லெஸ், காவல் கட்டுப்பாட்டு அறை பிரிவுகள் கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது. குற்றம் மற்றும் புலனாய்வு பிரிவு முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணனுக்கு CBCID சிறப்பு பிரிவு, வெளிநாட்டினர் பதிவு அலுவலகம், குற்ற ஆவணக்கூடம், சிக்மா செக்யூரிட்டி, பயங்கரவாதிகள் தடுப்பு பிரிவு, வெடிகுண்டுகள் நிபுணர்கள் பிரிவு மற்றும் கைரேகை நிபுணர்கள் பிரிவு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது என்ற இதற்கான உத்தரவை காவல்துறை தலைமையக முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் AK லால் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரியில் வங்கி அதிகாரி போல் பேசி பண மோசடி செய்யப்பட்ட சம்பவம் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சைபர் குற்றங்களை தடுக்க துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த போதிலும் ஒரு நாள் கூட சைபர் குற்றம் நடைபெறாத தினம் இல்லை என்ற நிலையே தற்போது புதுச்சேரியில் நிலவுகிறது. அதன் அடிப்படையில் புதுச்சேரி முதலியார்பேட்டையை சேர்ந்த ஒருவர் தேசிய வங்கியில் செயலி தொடர்பாக வீடியோ பார்த்துள்ளார். அப்போது அந்த வீடியோவின் லிங்கை கிளிக் செய்து வங்கி விவரங்களை பதிவு செய்த சிறிது நேரத்திலேயே அவரது வங்கிக் கணக்கிலிருந்து 75,000 ரூபாய் திருடப்பட்டுள்ளது. இதேபோல் முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஒருவரிடம் செல்போன் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் தான் வங்கியில் கடன் வழங்கும் அதிகாரி என்றும் தங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் தருவதாகவும் கூறியுள்ளார். கடன் பெறுவதற்காக குறிப்பிட்ட தொகையை முதலில் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். கடன் கிடைக்கும் ஆசையில் அவரும் 36,000 ரூபாயை செலுத்தியுள்ளார். அதன் பிறகு அவரை தொடர்பு கொள்ள முடியாததை கண்டு தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதேபோல் முருங்கப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஒருவரிடம் வாட்ஸ்அப் எண்ணில் பெண் ஒருவர் நிர்வாணமாக தோன்றியுள்ளார். சிறிது நேரத்தில் அவரது செல்போன் எண்ணிற்கு தொடர்பு கொண்ட மர்ம நபர் அவரை மிரட்டி 14,000 ரூபாயை பறித்துள்ளார். வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் ஆன்லைனில் வந்த தகவலை பார்த்து 3,148 ரூபாய்க்கு புதிதாக ஆடைகளை ஆர்டர் செய்துள்ளார். ஆனால் அவருக்கு அந்த ஆடைகள் வரவில்லை என்று புகார் அளித்துள்ளார். இதேபோல் நயினார் மண்டபத்தை சேர்ந்தவர் 5,000 ரூபாயும், புதுச்சேரி முத்துப்பிள்ளை நகரை சேர்ந்தவர் 2,000, பாக்குமுடையான்பேட்டை சேர்ந்தவர் 5,000 ரூபாயும் என ஆன்லைன் மூலமாக தங்களது பணத்தை இழந்துள்ளனர். இந்நிலையில் ஒரே நாளில் 7 பேரிடம் 1,40,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கியுள்ளனர். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநாட்டில் மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் SC/ST பிரிவு மாநில மாநாடு கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. மாநாட்டிற்கு கட்சியின் SC/ST பிரிவு தலைவர் ஜெயபால் தலைமை தாங்கினார். மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அப்போது சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸை வெற்றி பெற செய்வது, காங்கிரஸ் சார்பில் போட்டியிட உள்ள வேட்பாளருக்கு ஆதரவாக செயல்படுவது, மேலும் கட்சி தலைமையின் முடிவுகளை ஏற்று நடப்பது உள்ளிட்ட பல்வேறு
செயல்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த மாநாட்டில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அனுமந்தையா, தேசிய ஒருங்கிணைப்பாளரும் புதுச்சேரி தமிழக பொறுப்பாளருமான ஹர்ஷிதா காந்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பேசினர். மேலும் இந்த மாநாட்டில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். சன்னகரக நெல் குவிண்டாலுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையாக 2389 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் இயக்குநர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நடப்பு ஆண்டில் மத்திய அரசு நிர்ணயம் செய்த குறைந்தபட்ச ஆதார விலையான சன்னரகம் நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2389 ரூபாயும், மற்ற ரகங்களுக்கு 2369 ரூபாயும் இந்திய உணவுக் கழகம் தங்களின் கொள்முதல் விலையாக நிர்ணயித்துள்ளது. இதற்கு விவசாயிகள் தங்களின் விளைபொருட்களுக்கு நியாயமான சராசரி தரத்தை உறுதி செய்ய வேண்டும். விவசாயிகள் தங்கள் நெல்லின் தரத்தை உயர்த்த குறைந்தபட்ச தர நிர்ணயங்களுக்கு உட்பட்டு ஈரப்பதம் 17% மிகாமலும், சேதமடைந்த நிறமாறிய முளைத்த நெல்மணிகள் 5% மிகாமலும், முதிர்ச்சியற்ற சுருங்கிய நெல்மணிகள் 3% மிகாமல் இருக்க வேண்டும் என்றும், இந்த தரத்தை உறுதிப்படுத்த காய வைத்தல், சுத்தம் செய்தல், தூற்றுதல் போன்ற பின்செய் நேர்த்தி முறைகளை கடைபிடிக்க ஆகும் செலவினை ஈடு செய்ய புதுச்சேரி வேளாண் துறை சார்பில் கிலோவிற்கு 2 ரூபாய் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரியில் கன்னியகோவில், மதகடிப்பட்டு, கூனிச்சம்பட்டு, கரையாம்புத்தூர் மற்றும் மடுகரை ஆகிய இடங்களில் இந்திய உணவுக் கழக நேரடி கொள்முதல் மையங்கள் அமைக்கப்பட்டு செயல்பட்டுக் கொண்டிருப்பதாகவும், இதனை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் மற்றும் குத்தகைக்காரர்கள் அக்ரிஸ்டகில் பதிவுதாரர்களாக இருக்க வேண்டும் என்றும், சம்பந்தப்பட்ட உழவர் உதவியகத்தில் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் மத்திய உணவுக் கழகத்தின் மூலம் நெல் விற்பனை செய்ததற்கான ரசீது, ஆதார், வங்கிக் கணக்கு புத்தகம் ஆகியவற்றின் நகலை இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரிக்கு வருகை தந்துள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் சைக்கிள் ரிக்ஷாவில் அமர்ந்து பயணம் செய்து நகரின் அழகை ரசித்தனர். புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதிலும் குறிப்பாக வார இறுதி நாட்கள் உள்ளிட்ட விழா கொண்டாட்ட நாட்களிலும் வெளிமாநிலங்கள் மட்டுமல்லாது வெளிநாட்டை சேர்ந்த பல்வேறு சுற்றுலா பயணிகளும் அதிக அளவில் வருகை தருகின்றனர். புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை அதிகம் கவரும் இடங்களில் மிக முக்கிய இடங்களில் ஒன்றாக திகழ்வது ஒயிட் டவுன் பகுதி. இங்குள்ள கட்டிட அமைப்புகள் மற்றும் சாலைகள், மணக்குள விநாயகர் கோவில், அரவிந்தர் ஆசிரமம், ரோமன் ரோல் நூலகம், ஆளுநர் மாளிகை, கடற்கரை சாலை, சட்டசபை வளாகம், அருங்காட்சியகம் உள்ளிட்ட இடங்களும் சுற்றுலா பயணிகளை அதிகம் கவர்கிறது. இந்நிலையில் ஒயிட் டவுன் பகுதியில் வார விடுமுறை நாளை ஒட்டி புதுச்சேரிக்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் தற்போதும் இயங்கும் சைக்கிள் ரிக்ஷாக்களில் அமர்ந்து கொண்டு புதுச்சேரியின் சுற்றுலா தலங்களின் அழகை சுற்றி பார்த்து மகிழ்ந்தனர். மாசிமக தீர்த்தவாரியில் பங்கேற்கும் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு ஸ்ருங்கேரி சாரதாம்பாள் கோவிலில் வரவேற்பு அளிக்கப்பட உள்ளதாக நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் மாசிமக உற்சவ கமிட்டியின் கௌரவ தலைவர் வெங்கடேச ராமானுஜதாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் மாசிமக உற்சவத்தையொட்டி திண்டிவனம் நல்லியக்கோடன் நகர் அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமிக்கு வரும் 2ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு புதுச்சேரி 100 அடி ஸ்ருங்கேரி மடம் சாரதாம்பாள் கோவிலில் வரவேற்பு அளிக்கப்படுவதாகவும், திருமஞ்சனம் கண்டருளி சிறப்பு அலங்காரத்துடன் தனியார் திருமண மண்டபத்தில் சுவாமி தங்குவதாகவும், தொடர்ந்து மார்ச் 3ஆம் தேதி புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடல் தீர்த்தவாரியில் காலை 8:30 மணிக்கு ஸ்ரீனிவாச பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து மீண்டும் அதே திருமண மண்டபத்தில் தங்குவதாகவும், அன்று மாலை 7 மணி முதல் 8 மணிக்குள் ஊஞ்சல் வைபவம் நடைபெறுவதாகவும், 4ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு மேல் சிறப்பு திருக்கல்யாண வைபவம் நடைபெறவுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மாலை 6 மணிக்கு சேஷ வாகனத்தில் சுவாமி புறப்பாடாகி நேரு வீதி வழியாக பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து இரவு அதே திருமண மண்டபத்தில் தங்குவதாகவும், 5ஆம் தேதி காலை 10 மணிக்கு லோக சேமத்தை முன்னிட்டு மகா சுதர்ஷன ஹோமம் நடைபெறவுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். விழா ஒருங்கிணைப்பாளர் தேவநாதன், உப தலைவர் ராதாகிருஷ்ணன், வெங்கடாச்சலபதி, ராமராஜன், கிருஷ்ணசாமி, சிவக்குமார் மற்றும் நிர்வாகிகள் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது உடனிருந்தனர். மாலை 5 மணி அதில் புதுவை 100 அடி ரோடு திருங்கேரி மடம் ஸ்ரீ சாரதாம்பாள் திருக்கோயிலே பெருமாளுக்கு வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம்.
இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 15,100 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,970 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.